பட்டிமன்றத்தில் பேசியவர்கள் அனைவரும் இது ஒரு ஆன்மீக பட்டிமன்றம். உண்மையில் அத்தனை ஆன்மீக பட்டிமன்றமாகத்தான் பேசினீர்கள். எப்படி வாழ்ந்தோம் என்று தாங்கள் வாழ்ந்ததையும் அப்பொழுது இருந்த ஒரு ஒற்றுமையும் பண்பாடும் ஒழுக்கம் இவற்றையெல்லாம் எடுத்து மிக அழகாக சொன்னார்கள். அதை நினைத்து பார்க்கும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது, மறக்கவே முடியாது என்றபடி எல்லோரும் மகிழ்ச்சியாக சொன்னார்கள். இனி எப்படி வாழ வேண்டும் என்று அணியிலே பேசும் பொழுது இவற்றின் அடிப்படையில் தான் அவர்களும் பேசினார்கள். அதாவது முழுக்க முழுக்க ஒழுக்கம் வேண்டும், ஆன்மீகம் வேண்டும், நல்ல சிந்தனைகள் வேண்டும், நல்ல புத்தகங்கள் படிக்க வேண்டும், நம்மை காப்பாற்றிக் கொள்ள இந்த தியானங்கள் செய்ய வேண்டும் என்று இவர்களும் அதைத்தான் சொல்கிறார்கள். ஆக முன்னாடி நம்ம வாழ்ந்தோம் என்பது ஓரளவு முடிந்து போச்சு, நல்லபடியாக வாழ்ந்து விட்டோம். ஆனால் இப்பொழுது வரும் தலைமுறையினர் எப்படி வாழ வேண்டும் என்ற கேள்வி வரும் பொழுது அதை கொஞ்சம் சிந்தித்து தான் பார்க்க வேண்டும். காலம் மாறிவிட்டது. முன்னால் இருந்த காலத்தை விட இப்பொழுது ரொம்ப அதிவேகமாக போய்கொண்டிருக்கிறோம். அப்பொழுது நாம் நிதானமாக வாழ்ந்தோம், அது ஒரு மாதிரி சந்தோஷம். ஆனால் இப்பொழுது அதிவேகமாக கம்ப்யூட்டர் காலத்திற்கு வந்து விட்டோம். இதனால் சில இயற்கை உபாதைகள் நமக்கு ஏற்படுகிறது. இருந்தாலும் இதையெல்லாம் மீறி வரும் சந்ததியர்களை நல்வழிக்கு ஈடுபடுத்தி அவர்களுக்கு நாம் வாழ்ந்ததை எல்லாம் சொல்லிக் கொடுத்து அதை கேட்கும்படியும் செய்ய வேண்டும். இதற்கு கல்வி கூடங்களிலும் ஸ்டெப் எடுத்து அதை எல்லா குழந்தைகளுக்கும் அதற்குத்தான் நல்வழி போதிக்க வேண்டும் என்று சொல்கிறோம். அதே போல குருவருள் ஆன்மீக மையம் போன்ற மையங்கள் எல்லாம் இந்த ஆன்மீக குணங்களை எடுத்து சொல்லி ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். சற்று ஏமாந்தால் கஷ்டம்தான். அதுபோல் நாம் அந்த வாழ்க்கையை வாழ்ந்ததை மகிழ்ச்சியாக கொள்கிறோம். ஆனால் வரும் சந்ததியினர் அதை பின்பற்றி கண்டிப்பாக வாழ வேண்டும். ஆகவே எப்படி வாழ வேண்டும் என்பதில் தான் அதிகமாக நாம சிந்திக்க வேண்டியது இருக்கிறது. வாழ்ந்து விட்டோம், இப்பொழுது வாழ வேண்டும். அதற்கு தான் அதிகமாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நிறைய குழந்தைகளுக்கு வரும் இளைஞர்களுக்கு எல்லோருக்கும் நாம் நல்வழி காட்ட வேண்டும். இப்பொழுது இவர்கள் பேசும் பொழுது சொன்னார்கள், பெற்றோர்கள் கண்காணிக்க வேண்டும், கண்டிப்பாக கண்காணிக்க வேண்டும். நாம் அவர்களுக்கு எவ்வளவு சலுகைகள் வேண்டுமானாலும் கொடுக்கலாம், ஆனால் அது நல்ல சலுகைகளாக இருக்கிறதா என்பதை கண்காணிக்க வேண்டும். அதே போல அவர்கள் உண்ணும் உணவிலே நாம் அக்கறை செலுத்த வேண்டும். இவற்றை எல்லாம் இவ்வளவு பேரும் ஒரு நல்ல விதமாக நல்ல ஆன்மீகமாகவே உங்களுடைய சொற்பொழிவுகள் எல்லாம் ரொம்ப நன்றாக இருந்தது. இதில் போட்டியோ எதுவும் இல்லை. நாங்கள் வாழ்ந்தோம், நீங்களும் வாழ வேண்டும் என்றுதான் சொல்கிறார்கள். வாழ்ந்தோம் என்பது மகிழ்ச்சியை கொடுக்கிறது. இப்படி வாழ வேண்டும் என்று நினைத்து பார்க்க வேண்டும் என்பதும் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது என்று சொல்லி எல்லோரும் தைப்பொங்கலை நன்றாக கொண்டாடி பொங்கலோ பொங்கல் என்று பொங்கி வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த பட்டிமன்றத்தை நான் நிறைவு செய்கிறேன்.